நீங்கள் இதை கவனிச்சிருக்கீங்களா? ஒரே இடத்துல 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேமான எஃபர்ட் தான் வந்து போடுறாங்க. சேமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்குது அவங்களுக்கு. ஆனால் ஒருத்தர் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகுறாரு. இன்னொருத்தர் வந்து ஸ்லோவாக தான் எல்லாமே நடக்குது. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஹார்ட் ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டா, இன்டெலிஜென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டா, இல்லை லக்கா? இல்லை, சிம்பிளான விஷயம் என்னென்னா மைண்ட் செட் தான். ஆனால் இருங்க, மைண்ட் செட்னா பாசிட்டிவ் திங்கிங் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை, அஃபர்மேஷனை வந்து ரிப்பீட் பண்ணுறது கூட இல்லை. மைண்ட் செட் இஸ் ஏ பயாலாஜிக்கல் ஷிஃப்ட். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ட்ரூத் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரூத். உங்கள் பாடி, பிரெயின், எஃபர்ட், ரிசல்ட் இவை எல்லாமே ஆல்ரெடி உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஒபே பண்ணிட்டு இருக்குது. நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு நம்ம பாடியும் நம்ம மைண்டும் நம்ம ரிசல்ட்டும் ஒபே பண்ணிகிட்டு இருக்கு, அதாவது நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் அப்படி சொல்கிறேன். த பிக் கன்ஃபியூஷன். மோஸ்ட் பீப்புள் மைண்ட் செட்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ ஷுட் திங்க் பாசிட்டிவ், ஐ ஷுட் பிலீவ் இன் மை செல்ஃப், ஐ ஷுட் ஸ்டே மோட்டிவேட்டட். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? மைண்ட் செட் இஸ் நாட் வாட் யூ திங்க், இட் இஸ் ஹவ் யுவர் பிரெயின் இன்டர்பிரேட் ரியாலிட்டி. மைண்ட் செட் ஈக்குவல் டு மீனிங் யூ கிவ், எக்ஸ்பெக்டேஷன் யூ ஹோல்ட், ஐடென்டிட்டி யூ ப்ரொடெக்ட். இதில் நான் சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நம்மளை நம்பணும், நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுலேயும் வரும். ஆனால் அது வந்து பாதி தான். பாதியாக நீங்கள் வச்சுக்கலாம், ஓரளவுக்கு கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதுவும் இருக்குது. ஆனால் மைண்ட் செட்டுங்கிறதுல அதிகபட்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். அது என்னென்னா, நம்ம என்ன அந்த சுச்சுவேஷனுக்கு மீனிங் கொடுக்குறோம், அதாவது அன்கான்சியஸாகவே அந்த மீனிங்கை கொடுக்குறோம். அப்புறம் நம்ம என்ன ஐடியாக்களை நோக்கி நமக்கு தெரியாமல் நாமளே போயிட்டுருக்கோம், நம்ம என்ன ஐடென்டிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு, நான் வந்து கோபக்காரன் தான், எனக்கு இது நடக்காது, நான் அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படிங்கிற ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறோமா, இல்லை நான் லூசர் தான், என்னால் இது முடியாது தான் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோமா? இதில் இருந்து தான் மைண்ட் செட்டே வந்து சிம்பிளாக ஸ்டார்ட் ஆகும். ஃபிக்ஸ்டு வர்சஸ் க்ரோத் மைண்ட் செட். ஸ்டான்ஃபோர்டு சைக்காலஜிஸ்ட் கேரல் டோக் அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு மைண்ட் செட் உள்ள ஆட்களை எடுத்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், ஒருத்தருக்கு வந்து க்ரோத் மைண்ட் செட். அதாவது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிற ஆட்கள் வந்து நான் ஸ்மார்ட் இல்லை, ஐ எம் நாட் கிரியேட்டிவ், ஐ எம் பேட் அட் திஸ். இது ரியல் மீனிங் என்னென்னா, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், ஐ டோன்ட் சேஞ்ச் மை ஐடென்டிட்டி. க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க, ஐ கேன் இம்ப்ரூவ், ஐ எம் நாட் குட் அட் திஸ் எட். இன்னும் நான் இதில் கை தேர்ந்தவனாக மாறலை அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். ஃபெயிலியர் ஈக்குவல் டு ஃபீட்பேக், அதாவது தோல்வி வெற்றிக்கான படிக்கட்டு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இந்த க்ரோத் மைண்ட் செட் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. க்ரோத் மைண்ட் செட் ஈக்குவல் டு ஈகோ ஆஃப் மோட். இப்போ ரியல் ஷாக்கு என்னென்னா, இட்டாலியில் டாக்டர்ஸ் தரோட்டிக் சர்ஜரி பேஷண்ட் மேல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பேரை வந்து நான் போடுற பாருங்க, இது எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, அதனால தான் ஒன்றும் வரல. சேம் மார்ஃபின் டோஸ், அதாவது மார்ஃபின் அப்படிங்கிறது என்னென்னா பெயின் கில்லர் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது 2 குரூப்பு பேஷண்ட் இருக்காங்க. ஒரு குரூப் பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டரே நேரடியாக போய் ஊசியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதாவது பெயின் கில்லரை. இன்னொரு குரூப் ஆளுங்களுக்கு வந்து அப்படியே வந்து இதில் வழியாக அனுப்பிச்சிருவாங்க, மருந்து வழியாக அமுச்சு. ஆனால் டாக்டர் போக மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அமுச்சிடுவாங்க அவங்களுக்கு. ஆனால் 2 பேர்த்துக்குமே ஒரே சேமான டோஸ் தான். ஆனால் பெயின் குறையிறது வந்து டாக்டர் நேரடியாக போய் அவங்களுக்கு ஊசி போட்டாங்கல்ல, அவங்களுக்கு தான் பெயின் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கான். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பப்பட்டவங்களுக்கு வந்து பெயின் அதே அளவுக்கு தான் இருக்கான். 2 பேர்த்துக்கும் டோஸில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நேரடியாக ஒரு ஆள் போய் போட்டது தான், அதாவது மைண்ட் செட். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். பிளசிபோ எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சுகர் பில்லை கொடுத்து கூட நோயை வந்து குணமாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது பிளசிபோ எஃபெக்டில். என்னென்னா, ஒரு ஹோட்டலில் 84 ஹோட்டல் ஹவுஸ் கீப்பர்ஸ், அவங்க எல்லாருமே டெய்லியும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும். அவங்க வந்து லிஃப்ட்டில் போவாங்க, நடப்பாங்க, சுற்றி ஃப்ளோருக்கு ஏறுவாங்க. ஒரு 20-25 ஃப்ளோருக்கு சில டைம் வந்து படிக்கட்டில் போவாங்க, சில டைம் வந்து லிஃப்ட்டில் போவாங்க. அடிக்கடி ஏறிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து அது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து நம்புறது கிடையாது அதை. ஆனால் ஒரு குரூப்போ ஒரு ஆள்களுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு அந்த குரூப்பான ஆள்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி, இது நீங்கள் பண்ணுறதெல்லாம் எக்ஸசைஸ் தான், நீங்கள் நடக்கிறதெல்லாம் எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. எப்படின்னா, யுவர் ஜாப் ஈக்குவல் டு ப்ராப்பர் எக்ஸசைஸ்.
அதுக்கப்புறம் ஒரு 4 வாரத்தை கழிச்சு அவங்களெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது வெயிட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு, பிளட் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிருக்கு, பாடி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, ஜாப்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன். அவங்க வந்து பிஹேவியரெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது, ஜிம்மெலாம் போக கிடையாது. அவங்களுக்கு சேஞ்ச் ஆனது என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், மைண்ட் செட். சேஞ்ச் ஆன உடனே அதுக்கப்புறம் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து வந்து மில்க் ஷேக்கும் அண்டு ஹார்மோன் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா சிம்பிளாக ஒரு கிரேஸியான எக்ஸ்பெரிமெண்ட் தான். லோ கேலரி மில்க் ஷேக், ஹை கேலரி மில்க் ஷேக் அப்படின்னு 2 விதமான மில்க் ஷேக்கை வந்து பிரித்து வச்சு குடிக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே மில்க் ஷேக் தான். அதுக்கப்புறமா குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறமா அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹை கேலரி அப்படின்னு சொல்லப்பட்ட எங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே ரியாக்ட் ஆகியிருக்கான். ரெண்டுமே ஒரே விதமான கேலரி கொண்ட இதுதான். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை வந்து வேறு மாதிரியான இதை வந்து நம்ம பாடிக்கு வந்து கொடுத்துருக்கோம். கேலரி டஸ் நாட் டிசைட் எவ்ரி திங், எஃபர்ட் அலான் டஸ் நாட் டிசைட் எவ்ரி திங், ஒன்லி இன்டர்பிரிட்டேஷன் டிசைட் ரெஸ்பான்ஸ். அதாவது என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன மீனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணும் மைண்ட் செட்டை. ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட் எக்ஸ்பெரிமெண்ட். 300 ஸ்ட்ரெஸ்டான எம்ப்ளாயீஸை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குரூப் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப்புக்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் கேன் பி என்ஹான்ஸ் சேம் ஸ்ட்ரெஸ். another group watched same workload after a week, enhanced mindset growth, less back pain, less better performance, more engagement, stress வந்து disappear, meaning change, response change. Now connect all the dot, mindset, placebo effect, stress response, motivation, discipline, all follow the same loop. Mindset, expectation, nervous system, ஹார்மோன்ஸ் ப்ளஸ் எனர்ஜி, பிஹேவியர் ஈக்குவல் டு ரிசல்ட். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ரியல் ஒர்க்கிங்னா அது நாட் மேஜிக்காக இல்லை, அது மேஜிக்காக ஒர்க் ஆகலை. இது வந்து நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன் மூலிமா ஒர்க் ஆகுது. அதாவது இந்த யூனிவர்ஸே நாம தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை வச்சு சொல்லப்படுறது இது தான். சரி, மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு மைண்ட் செட்னு சொல்லிட்டு எதுவோ சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதான் மைண்ட் செட்டோட ஸ்டார்டிங். நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் அதுவும் எல்லாம் மைண்ட் செட்டுக்குள்ளே தான் வரும், நான் வராதுன்னு சொல்லலை. மைண்ட் செட் அப்படிங்கிறது அதுக்கு மேலே ஒரு விஷயங்கள். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும், பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். திங்கிங்கும் மைண்ட் செட்டும் வெவ்வேறு தான். சிம்பிளாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, மைண்ட் செட் அப்படிங்கிறது அன்கான்ஷியஸாக உருவாகிற ஒரு விஷயங்கள். அதாவது எனக்கே தெரியாமல் நான் அந்த முடிவு எடுத்துட்டேன், ஒரு நல்ல முடிவு நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றது, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோக்ராமை தான் நான் மைண்ட் செட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், செல்ஃப் இமேஜை கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம், மெமரியை கூட நீங்கள் மைண்ட் செட்டாக வச்சுக்கலாம். டீப்பாக எது ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதாவது நம்ம அந்த விஷயத்தை நமக்கு தெரியாமல் அன்கான்ஷியஸாக பண்ணணும், அப்போ தான் அது வந்து மைண்ட் செட்டாக இருக்கலாம். அதாவது எப்படின்னா, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதுடா அப்படின்னு யாரோ சொன்னால், இல்லையே என்னால் முடியுமே அப்படின்னு தானாகவே உங்களுக்கே தெரியாமல் என் பாட்டுக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறது. உண்மையிலே அந்த விஷயத்தை நம்மளால் பண்ணவே முடியாது, ஆனால் நம்ம அப்படி சொல்லிட்டு வருவோம். ஏன்னா நம்ம மைண்ட் செட் வந்து தோல்வியை வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட். அதுக்கிட்ட பண்ண முடியாதுன்னா இல்லை, சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியும். ஏதோ ஒரு 50% அந்த இதுக்குள்ளே போகிற மாதிரி நம்மளால் போக முடியும். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். த ட்ரூத் இஸ் சிம்பிள். யூ டோன்ட் ஃபெயில் பிகாஸ் யூ cannot சேஞ்ச், யூ ஃபெயில் பிகாஸ் யூ ப்ரொடெக்டிங் ஹூ யூ திங்க் யூ ஆர். இப்போ நான் சொன்னதுலேருந்து என்ன அர்த்தம்னா, ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் நம்ம சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால இல்லை, நம்ம அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது இந்த ஹேபிட் இருந்தால் நமக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுன்னா, அதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணால் தான் அதுக்கான ஆப்போசிட்டான ஹேபிட் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஜிம் போனால் ஹெல்த்தியாக இருப்போம், எக்ஸசைஸ் பண்ணால் ஹெல்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுன்னா, நம்ம ஜிம் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். போகணுமா போக வேண்டாமா, செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற வர எண்ணங்கள்லாம் அந்த ஓல்டு செல்ஃபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள். இப்போ நீங்கள் ஜிம் போகலாமா இல்லை வேண்டாமா, செய்யலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் அந்த ஓல்டு செல்ஃப், அதாவது இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள். ரியலைஸ் பண்ணிக்கோங்க, மைண்ட் செட் வந்து மோட்டிவேஷன் கிடையாது, அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கு. மைண்ட் செட் வந்து எப்போவுமே இருக்கிறது. திங்கிங் அப்படிங்கிறது சும்மா சும்மா நினைக்கிறது. மைண்ட் செட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணோம்னா அந்த விஷயத்தை தாண்டி நம்ம போனோம்னா அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வந்து வந்துடுவோம். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே வெவ்வேறு விதமான பேரில் அழைக்கப்படலாம், விதவிதமான ஸ்டைலில் வந்து சொல்லப்படலாம். ஆனால் சில விஷயங்கள்
எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மைண்ட் செட் தான் எல்லாம் அப்படிங்கிறதும் சரி, எல்லாமே அப்படிங்கிறதும் சரி, யூனிவர்ஸ் அப்படிங்கிறதும் சரி, எனர்ஜி அப்படிங்கிறதும் சரி, எல்லாமே நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே தான் வரும். கான்ஷியஸ் கிட்ட தான் வரும். எங்கே போனீங்கனாலும் எதை பண்ணாலும் மைண்டுக்கு தான் வந்தாகணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. போக போக நான் இதை பற்றி நான் என்னென்ன தெளிவாக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்கே போனாலும் அது நம்ம கிட்ட தான் திரும்பி வரும். எந்த எந்த இடத்துல சுற்றி சுற்றி வந்தாலும் அது நம்ம கிட்ட தான் வந்தாகணும். திங்கிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஏன் ஏஐ வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமான ஒரு வீடியோ வந்து வந்துக்கிட்டு இருக்கு மக்களே. அது என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.